தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சிமெண்ட் பாரம் ஏற்றிய சரக்கு வாகனமும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் சரக்கு வாகன ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சிவா வழங்க கேட்போம். சிவா, வணக்கம். இந்த விபத்தானது எப்படி நடந்தது? உயிரிழந்த நபர் யார்? முழு விவரங்கள். வணக்கம். ஆண்டிப்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் பேருந்தும் மினிவேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்து ஒருவர் பலியாகியுள்ளார். இதில் தனியார் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் சிறு சிறு காயங்களுடன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மின்வாரிய அலுவலகம் அருகே கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் மதுரையிலிருந்து போடியை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் தேனியிலிருந்து ஆண்டிப்பட்டி நோக்கி சென்ற சுப்ர லோடு ஏற்றி வந்த சரக்கு வாகனம் நேருக்கு மோதிக்கொண்டது. இதில் இந்த வாகனத்தில் பயணம் செய்த ரோடுமேன் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் இந்த இடிபாட்டில் சிக்கியுள்ளனர். இதில் ஆண்டிப்பட்டி சீனிவாச நகரைச் சேர்ந்த 45 வயதான முத்துலிங்கம் என்பவர் படுகாயம் ஏற்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தால், மேலும் தனியார் பேருந்தில் 20க்கும் மேற்பட்டோர் சிறு சிறு காயங்களுடன் தேனி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சாலை விபத்தை குறித்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.